இந்த முதலாவது சிவகருணார்ம சபையில் 4 மாணவர்கள் மிகவும் அழகாக பேசினார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த ஆசைகளும் நன்றிகளும் அவர்களுக்கு மேலும் மேலும் வருகின்ற காலத்தில் இதுபோல் அல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர் நன்றாக பேச வேண்டும். நீ வருங்காலங்களில் நாளைய தினத்திலிருந்து நீ வருகின்ற பௌர்ணமி என்று அடுத்த ஒரு 4 மாணவ செல்வர்கள் வேறொரு தலைப்பினிலே பேச உள்ளார்கள். இதேபோல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று இந்த சிவகருணார்ம சபாவானது ஒளிரும். அந்த சிவகருணார்ம சபையில் ஒவ்வொரு மாதமும் நடைபெற இருக்கின்ற அந்த சபையில் 4 மாணவர்கள் நிமித்தமாக நமது மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் கருத்துக்களை பரிமாற உள்ளார்கள். அதனால் அனைவரும் அது கேட்டு இன்னும் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த ஸ்ராவண பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய இன்றைய நன்னாளில் சிவகருணார்ம சபையானது நிறைவு பெற இருக்கிறது. இனி வருகின்ற காலங்களில் இந்த நாள்களும் பேசுனது ஒரு உத்வேகம். நம்மளும் இந்த 4 பேர் மாதிரி நம்ம பேசணும், இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனி வரக்கூடிய காலங்களில் மற்ற இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் நிறைய அதை கிரகிச்சுக்கணும், நிறைய புஸ்தகங்களை பார்க்கணும், நிறைய கேட்கணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நிறையா பண்ணணும். இதுக்கெல்லாம் தான் ஒரு முன் உதாரணமாக இன்றைய தினம் இந்த சிவகருணார்ம சபாவானது துவங்கப்பட்டுள்ளது. ஆதலால் இனி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி திதியில் இந்த சிவகருணார்ம சபையானது இயங்கும். அதில் ஒவ்வொரு 4 மாணவர்கள் அதில் சிவாகம கருத்துக்களையோ அல்லது வேதத்தில் உள்ள கருத்துக்களையோ இல்லை சிறந்த ஞானத்தை தூண்டக்கூடிய ஞானத்தை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் கூற இருக்கின்றார்கள். அதனால் இந்த சிவகருணார்ம சபைக்கு அனைவரும் சான்றோர்கள் அனைவரும் பெரியோர்கள் அனைவரும் ஆசீர்வாதம் அளித்து ஊக்கமளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம பார்வதி பதஜே.